வணக்கம் மக்களே, நான் தான் ராகுல். வெல்கம் டு டீ பிரேக். இன்றைக்கி நம்ம இந்த டீ பிரேக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் சப்ஜெக்ட் ஓரியன்டாகவோ இல்லை எக்ஸாம் ஓரியன்டாகவோ எதுவுமே பார்க்க போகிறதில்ல. யாருக்காச்சும் இந்த ஒரு 3 to 4 minutes டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி தோணுச்சுன்னா யூ கேன் ஸ்கிப் திஸ் வீடியோ. ஓகேவா? சூப்பர். இன்றைக்கி நம்ம டீ பிரேக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா, 2023க்கான ப்ரிடிக்ஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அந்த கொடுத்துருக்க ப்ரிடிக்ஷன்ஸ் ஆல்ரெடி நடந்துருச்சா நடக்கலையான்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, சூப்பர். இப்போது 2023 ப்ரிடிக்ஷன்ஸ் சொன்னாலே நமக்கு ஒரு பேர் ஞாபகம் வரும். என்ன பேர்? பாபா வாங்கே. நிறைய சேனல்ஸில் இந்த பேர் நீங்கள் கேட்டிருப்பீங்க, பாபா வாங்கேன்னு. அவரை பற்றினா நம்ம பார்க்க போகிறதில்ல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் அவர் யாருன்னா, ஒரு கண்ணு தெரியாதவங்க, ஃப்யூச்சரை பற்றி ப்ரிடிக்ட் பண்ணுறவங்க ஒருத்தவங்க தான் அவங்க எழுதின நிறைய விஷயங்கள். ஸோ ஃப்யூச்சர் கூட அப்படியே நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ 2004 சுனாமி முதல் கொண்டு எல்லாமே அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டதா சொல்கிறாங்க. இப்போ 2023 என்னையா சொல்லியிருக்காங்க நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? என்னென்னா, அவங்க ஆர்டிஃபிஷியல் பேபிஸ் 2023 வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இது நமக்கு பேச்சு வழக்கில் வந்துருச்சு. எக்டோ லைஃப் பெர்லினில் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இல்லைங்களா? ஸோ இன்னும் அவுட் ப்ராடக்ட் வரலனா கூட அதோட பற்றின பேச்சுகள் இன்னும் இருக்குது, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, சூப்பர். அடுத்தது ஜாம்பி வைரஸ் நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி கேள்விப்பட்டுட்டோம். என்னது? சைபீரியாவில் ஐஸ் மெல்ட் ஆகுறதுனால, குளோபல் வார்மிங்னால ஐஸ் மெல்ட் ஆகுது. அந்த ஐஸில் இந்த வைரஸ் இருக்குது. இது மாதிரி இன்னும் ஒரு 1000 வைரஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ரிஸ்கியான இந்த ஏரியான்னு சொல்லி அதை வந்து கவர் பண்ணி வச்சுட்டாங்க. பட் அந்த வைரஸ் வந்து மனுஷனை அட்டாக் பண்ணலையானது இன்னும் தெரியலை. நமக்கு தெரியலை. சூப்பர். அட்டாக் பண்ணிச்சுன்னா வேறு மாதிரி இருக்க போகுது. எனிவே அவங்க வந்து அட்டாக் பண்ணுன்னே அவங்க சொல்லியிருக்காங்க. அது நமக்கு பார்த்தா தான் தெரியும், நடக்குமா நடக்காதான்னு. அவங்க சொன்னது எல்லாமே நடந்ததும் கிடையாது, எதுவுமே நடக்காமல் இருந்ததும் கிடையாது. ஓகே, அடுத்ததாக வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வேர்ல்டு வார் வரும்னா அவங்க ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. மேபி இதுக்கான வரதுக்கான வாய்ப்புகளும் மேலே கீழே ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. வரும் வராதுன்னு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. இதையும் நம்மளால் சொல்ல முடியல. அடுத்ததாக வேறு என்ன அவங்க ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்கன்னா, எர்த்தோட ஆர்பிட் இருக்கும் தெரியுமா? அதாவது எர்த்து நேராக இருக்காது. அதோட சென்டர் ஆக்சிஸ் வந்து டில்ட். இதுதான் அதோட சென்டர் ஆக்சிஸ் வச்சுக்கோங்களேன். எர்த்தோட சென்டர் ஆக்சிஸ் இப்படி இல்லாமல் இப்படி டில்ட்டாக இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது எர்த்து. ஸோ இதோட ஆர்பிட் மாறும்னு சொல்கிறாங்க. ஸோ எர்த்தோட ஆர்பிட் மாறுறதுனால என்னென்ன விஷயங்கள் ஏற்படும்னா, நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஏற்படும். அதுக்கப்புறம் டோட்டலாக நம்ம இப்போ இந்தியா மாதிரி இருக்காது. இந்தியாவில் ஐஸ் வந்து படுது அப்படி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சன் ஸ்ட்ராம்ஸ், அதாவது சோலார் ஸ்ட்ராம்னு சொல்லுவாங்க. சன்னில் ஏற்படுற ஒரு புயல். அந்த புயல் ஃபுல்லாக நெருப்பு புயலாக இருக்க போது அது எர்த்தை வந்து அந்த டெம்பரேச்சர் வைஸ் அட்டாக் பண்ணுவோம். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஓகே மக்களே, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, நான் இப்படி க்ளோஸ் பண்ணி பேசிக்கிறேன். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எர்த்தோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபாரஸ்ட் ஃபயர் இது மாதிரி நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்படியே செயின் ரியாக்ஷனாக போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரிடிக்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. எது நடக்கும் எது நடக்காதுன்னு தெரியாது. ஆனால் 2023 உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் பிஸ்னஸ் மேனாக இருந்தால் உங்கள் பிஸ்னஸை பெருக்குங்க. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும்னு நினைங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன வழின்னு பாருங்கள். பட் ரிசல்ட்டுன்றதை விட நம்ம ப்ராசஸ்ன்னு மட்டும் ஃபோக்கஸ் பண்ண மக்களே. ரிசல்ட்டை விட ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராசஸ் நல்லா இருந்தால் கண்டிப்பாக ரிசல்ட்டும் நல்லா தான் வரும். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம், ஹாப்பி நியூ இயர். ரொம்ப சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள். கோவிட் இருக்குது அண்ட் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து பெட்டராக நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. நன்றி. சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள். ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட். ஸோ நம்ம இதோட நெக்ஸ்ட் இயர் தான் வந்து உங்களை பார்க்க போகிறோம். ஹாப்பி நியூ இயர்.